வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் போர். இந்த படம் மார்ச் 1 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ OTT-ல அவைலபிளாக இருக்கு. காளிதாஸ் ஜெயராம், அர்ஜுன் தாஸ், நித்யஸ்ரீ, சஞ்சனா, TJ பானு மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விஜய் நம்பியார். இந்த படத்தோட கதை, பிரபு, யுவான்ற 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பல வருஷம் கழிச்சு காலேஜில் மீட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸா இல்லை, எனிமிஸா. ஏன்னா ஸ்கூலில் யுவாவா மற்ற பசங்க அப்யூஸ் பண்ணதுக்கு பிரபு தான் காரணம்னு நினச்சி பிரபு மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறான் யுவா. அதனால ஸ்கூலில் நடந்ததை காரணமாக காமிச்சு காலேஜில் பிரபுவை பழிவாங்க முயற்சி பண்ணுறான் யுவா. இப்போ இவங்க 2 பேரோட நிலைமை என்னாச்சு, கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட நீதி கதை. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இந்த படம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்காம விட்டோமேனு தோணுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் படத்தோட அந்த ப்ரெசன்டேஷன் தான். கதைன்னு பார்த்தா ரொம்ப சின்ன நாட்டு தான், ஆனால் அதை சுற்றி நிறையா கிளை கதைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் 2 ஹீரோஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பகை, மற்ற கேரக்டர்ஸ் கேரி பண்ணுற அந்த சப் கண்டென்ட்ஸு, ஆக்டர்ஸு, விஷுவல்ஸு, எடிட்டிங் ஸ்டைலு, லைவ் சவுண்டுன்னு எல்லாமே பார்க்க செம்ம கிளாஸாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு மணி சார் படம் பார்க்குற ஃபீலும் கிடச்சிச்சு. நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது பல ஐடியாஸ் கிடைக்கும். அதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அது கூட ட்ராவல் பண்ணுவோம். அதுவே அந்த எல்லா ஐடியாஸையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கிளம்ஸியாக ஃபீல் ஆகும். ஆனால் இங்கே 2 ஹீரோஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி, ஒரு சில கேரக்டர்ஸோட எமோஷனல் போர்ஷன்ஸு, 4-5 செப்பரேட் லவ் போர்ஷன்ஸு, அது கூடவே பொலிட்டிக்கல் அண்ட் கேஸ்ட் இஷ்யூன்னு இப்படி பல விஷயங்களை ஓரளவுக்கு கிளியராக நரேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதை ஒரு 9 சாப்டராக பிரித்து அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டைட்டில் கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்றதை ஆரம்பத்திலேயே காமிச்சு அதுக்கான காரணத்தை ஒரு சாப்டராக ரிவீல் பண்ணுறதும், அதை விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண விதமும், அதை எடிட்டிங்கில் இன்னும் எங்கேஜிங்காக மாற்றிருந்ததும், அதுக்கு ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் மியூசிக்கும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுன்னு ஓவராலாக படம் நமக்கு பார்க்க செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். மேபி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் மூவி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா சிம்பிளான ஸ்டோரியை இவ்வளோ எங்கேஜிங்காக கொடுக்கலான்றதையும், என்னதான் அதை சுற்றி பல விஷயங்கள் இருந்தாலும் அதை எப்படி கிளியராக கன்வே பண்ணலான்றதையும் இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் 2.5 மணி நேரம் படத்தில் டுவர்ட்ஸ் எண்டு கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆனாலும் போர் அடிக்காது. ஒரு சீன்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பொலிட்டிக்கல் போர்ஷனும் கிளைமேக்ஸும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸ் ரொம்ப ஸ்டேஜாக ஃபீல் ஆச்சு. ஓவராலாக ஒரு சிம்பிளான லைனை எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஃபினிஷிங் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் விஷுவல்ஸு, மியூசிக்கு, எடிட்டிங், இது 3ம் இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ். குறிப்பாக விஷுவல்ஸு வேற லெவலில் இருந்துச்சு. அந்த கலர் டோனு, அந்த காலேஜ் லைஃபு எல்லாமே செமையாக இருக்கும். அதுவும் பல இடங்கள்ல லென்த்தி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தது பார்க்க சூப்பராக இருக்கும். ஈவன் ஹீரோயின் மீட் பண்ணிக்கிற சீன் கூட கட் ஷாட்டாக இல்லாமல் ஒரே ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எடிட்டிங்லேயும் ஒரு சில கட் ஷாட்ஸை ஒரே ஷாட்டாக மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணியிருந்தது, ஃபைட் சீன்ஸை கிரிப்பிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பெஸ்ட்டு. படம் முழுக்க மைல்டாகவும் அங்கங்கே பெப்பியாகவும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் என்னதான் ஒரு சில கேரக்டர்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ் யதார்த்தமாக இருந்தாங்க. குறிப்பாக யுவா அண்ட் பிரபுவோட அந்த ஈகோ, அதனால மற்றவங்க பாதிக்கப்படுறது, முக்கியமாக ஒரு கேரக்டரோட இண்டிவிஜுவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் அர்ஜுன் தாஸோட பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்துச்சு. அவரோட அந்த வாய்ஸும் அந்த மேனரிசமும் அந்த கேரக்டருக்கு பக்காவாக சூட் ஆச்சு. அதே மாதிரியே காளிதாஸ், TJ பானு, நித்யஸ்ரீ, சஞ்சனான்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் காளிதாஸோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த போர் கண்டிப்பாக போர் அடிக்காது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அபோவ் ஆவரேஜான படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களாக வெப்சீரிஸாக அட்ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.